மாதமும் நம்ம வந்து உம்ரா வந்து அழைச்சிட்டு வரோம். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு நெருங்கிய ஒரு ட்ராவல்ஸில் வந்து டைப்பில் வந்து நம்ம அழைச்சிட்டு வரோம். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப வந்து என்ன ஹரமுக்கு பக்கத்தில் தான் ரூமு, சாப்பாடு வசதி எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் அல்லாவோட கிருபையில் வந்து நம்பி வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலையும் பல்வேறு சிறப்புகள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் தரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிக் தமிழன் யூடியூப் சேனல் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் இன்று மாபெரும் இறைநேச செல்வரை நாம் ஜியாரத் செய்ய சென்று கொண்டிருக்கின்றோம். யார் என்று பார்த்தால் மதுரை மாவட்டத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய மேலூர் என்ற கிராமத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கீழவளவு என்ற ஒரு கிராமத்தில் சுமாராக 300 முதல் 400 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறை மலையில் மறைந்து மிளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சர்க்கரை பீர் வலியுல்லா கத்தசல்லாசர்கள் அசீஸ் அன்னவர்களினுடைய தர்பாருக்கு தான் இப்ப நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம். மாபெரும் இறைநேச செல்வர், மருத்துவ குணத்தில் மிகப்பெரிய ஒரு ஞானியாக அவங்க வந்து கருதப்படுறாங்க. இங்கு இருக்கக்கூடிய மக்கள், பல்வேறு மக்கள் அந்த இடத்துல வந்து பயனடைஞ்சதாக நம்மள்ட்ட வந்து கருத்துக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அங்க போய் அவங்க அந்த பாறையினுடைய அடிப்பகுதியில தான் அவங்க வந்து அடங்கி இருக்க அந்த மக்பரா ஷரீஃப் வந்து நீங்க வந்து பார்க்க இருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு தர்கா, மிகப்பெரிய ஒரு கராமத்து வாய்ந்த நோய் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு தர்காவாக வந்து அந்த இடம் வந்து கருதப்படுது. இப்ப நம்ம நேரடியாக அங்க சென்று அங்க கரெக்டா வந்து இப்ப நம்ம திண்டுக்கல்ல இருந்து நம்ம கிளம்பி இருக்கோம். இப்ப திண்டுக்கல்ல இருந்து அப்படின்னாக்க திண்டுக்கல்ல இருந்து நத்தம் போய் நத்தம்ல இருந்து கருங்காலக்குடிக்கு அங்கிட்டு ஒரு 13 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம மேப்ல பார்த்தோம். அதன் வழியா இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்ப மணி 6 கரெக்டா நத்தத்தை வந்து அடைஞ்சாச்சு. அதுக்கு பின்னாடி இன்னொரு 1 ஹவர் டிராவல் இருக்கு. கரெக்டா அங்க போயிட்டோம் அப்படின்னாக்கா இன்ஷால்லா ஒரு 7-7:30 மணிக்கு நம்ம அந்த மலை தர்கா சென்றடைவோம். இன்ஷால்லா தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மகானவர்களுடைய முழுமையான ஃபைசு பரக்கத்தை நீங்களும் பெற்று சென்று எனக்கும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நம்ம கீழவளவில் இருக்கக்கூடிய மகான் அவங்கள வந்து இப்போ நம்ம கரெக்டாக வந்து ஜியாரத் செய்ய வந்துட்டோம். காலை நேர பொழுது அப்படிங்கிறதுனால இந்த இடம் ஏற்கனவே வந்து ரொம்ப கூலிங்கான இடம் தான். இப்போ அந்த காலை நேர பொழுதுன்றனால ரொம்பவே நல்லா கூலிங்காக தான் இருக்குது. கரெக்டாக நம்ம பாபா அவர்களுடைய தர்பாருக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால கந்தரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த நேரம் வரைக்கும் நம்ம இருப்போமா என்னன்றது தெரியலை. அதனால் மேலே போய் நம்ம ஜியாரத் செஞ்சுட்டு பாபா அவர்களுடைய முழுமையான ஃபைசு பரக்கத்தை பெற்றுக்கொண்டு இங்கே அனைவரும் நாம் சென்று கொள்வோம். வீடியோ பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு ஏதாவது நேர்ச்சிகள் எதுவும் இருந்தால், எதுவும் நியத்து எதுவும் இருந்தால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நியத்து செஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் தஆலா இந்த பாதுஷா நாயகம் அன்னவர்களின் துவா பரக்கத்தை கொண்டு நமக்கு அதை வந்து நிவர்த்தி செய்து கொடுப்பான். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. எக்கச்சக்கமான மக்கள், அதாவது இது இடமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஏதோ ஒரு அனாந்தர காடு மாதிரி தெரியுது. ஆனால் வந்து மிகப்பெரிய ஒரு கராமத்து வாய்ந்த ஒரு அவுலியாவாக வந்து அவங்க வந்து கருதப்படுறாங்க. நோய் நிவாரணத்தில் மிகப்பெரிய ஒரு ஞானியாகவும் அவங்க வந்து காணப்படுறாங்க. மக்களுக்கு வந்து பல்வேறு கனவுகளில் வந்து அவங்க போய் மருத்துவம் செஞ்சதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நமக்கு வந்து தகவல்களை வந்து பதிவு செய்கிறாங்க. பார்க்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஜியாரத்தை வந்து சிறப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் மேலே இப்போ நம்ம போய் ஜியாரத்தை நம்ம தொடரலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த கந்தூரி விழாவுக்கு உண்டான அந்த ஏற்பாடுகள் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க.
மலைகள் வந்து இருந்தாலும் கூட வந்து மழையே வந்தாலும் கூட வந்து அந்த கந்தூர நிகழ்வில் வந்து சமைக்கிறதுக்கு எந்த ஒரு தங்கு தடையின்றி அந்த ஏற்பாடு செய்கிறதுக்கு அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் இங்கே வந்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அழகான ஒரு மண்டபம் வந்து இங்கே வந்து ஒரு கட்டப்பட்டிருக்கு. மண்டபமும் வந்து மக்களுக்காகத்தான். அல்ஹம்துலில்லாஹ். பாபாவர்களுடைய தர்பாருக்கு கரெக்டாக வந்து இந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம மேலே போகணும். சுமாராக வந்து இதனோட மலையினுடைய உயரம் வந்து 200 முதல் 250 அடி வரைக்கும் காணப்படுது. இதில் எப்படி பார்த்தாலுமே இதனுடைய படிக்கட்டுகள் வரிசை அப்படின்னாக்கா ஒரு 100 படிக்கட்டுகள் இருக்கும். ஒரு 150 அடி உயரத்து 150 அடி ஒரு 200 அடி உயரத்தில் தான் வந்து பாபாவர்களுடைய அந்த மஸார் வந்து அமைந்து காணப்படுது. இப்போ நீங்கள் அந்த இடத்த தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மேலே நம்ம தொடர்ச்சியாக அப்படி நம்ம போகலாம். நம்ம மேலும் வந்து பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து மேலே வந்து நம்ம காட்ட போகிறோம். நம்ம பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கப்பெற்றிருக்கு. தொடர்ந்து இணையுங்கள். மேலே பாபாவர்கள் நம்ம ஜியாரத் செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து படி ஏறிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு மிக ரொம்ப பெரிய படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நார்மலான இது தான். மலையினுடைய உயரத்தை வைத்து இதில் நம்ம ஏற முடியுமா முடியாதா அப்படின்லாம் யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஏறக்கூடிய வகையில் தான் வந்து இந்த இடம் வந்து காணப்படுது. நம்ம இந்த சிக்கந்தாமலை உயரம், பிரான்மலை உயரம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது நார்மலான ஒரு ஹைட்டு தான் இது. பாபா அவர்களினுடைய பல்வேறு சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம மேலே போய் பார்க்கலாம். மலையில் ஏறும்போது நீங்கள் சிக்கந்தாமலையிலையும் பார்த்துருக்கலாம், பிரான் மலையிலையும் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரியான கால் அச்சு இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. என்ன காரணம்னா அவங்களுடைய நோய், அந்த கால் சம்மந்தப்பட்டமான நோய், கை சம்மந்தப்பட்டமான நோய் வந்து குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பதிப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. மகானவர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு அதெல்லாம் சிறப்பான முறையில் வந்து அது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையை கொண்டும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் கீழவளவில் அடங்கியிருக்கக்கூடிய மகான் சக்கரை பீர் வலியுல்லா கத்தசல்லாசுல் அசீஸ் மகான் அவர்களினுடைய தர்பார் ஷரீஃபிற்கு நம்ம முன்னாடி நம்ம நிற்கிறோம். நம்ம இதனுடைய அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு பாறையினுடைய ஒரு மிகப்பெரிய இயற்கையால் அமைந்த ஒரு பாறையின் அடிப்புறத்தில், இயற்கையான அமைந்த அந்த பாறையினுடைய அடிப்புறத்தில் தான் வந்து நமது பாதுஷா நாயகம் அன்னவர்கள் வந்து அடங்கியிருக்காங்க. மகானவர்களினுடைய புகழ் இந்த உலகமெங்கும் பல்வேறு இடங்களில் பரவி கிடக்கின்றது. இங்கு வந்து செல்லக்கூடிய பல்வேறு நபர்கள் தங்களினுடைய நோய்க்காகவும் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்காகவும் பல்வேறு மக்கள் இங்கு வந்து செல்கின்றார்கள். வெறுங்கையோடு போகிறதில்ல, அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் முழுமையாக தீர்வு கண்டு இந்த இடத்தை விட்டு நகர்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் பாதுஷா நாயகம் அன்னவர்களினுடைய முழுமையான துவா கிடைக்க பெற்றுதான் இங்கிருந்து அனைத்து மக்களும் வந்து செல்கிறாங்க. அதே போல் வரும்பொழுது ஒரு நேர்ச்சை வைத்து கொண்டு வர்றாங்க. இது மாதிரி பாதுஷா மன்னவர்களே, எங்களுக்கு இது மாதிரி ஒரு நியத்து இருக்குது, அந்த நியத்து எப்படியாவது நிறைவேறிவிட்டால் அல்லாஹ் தாலாவினுடைய மாபெரும் கிருபையால் உங்களினுடைய துவா பரக்கத்தை கொண்டு நிறைவே அடைந்து விட்டால் இந்த இடத்துல நாங்கள் ஒரு கந்திரி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நியத்து செய்து கொண்டு இங்கே வந்து அனைத்து மக்களும் வந்து செல்கிறாங்க. யாரும் வந்து வெறுங்கையோடு போகிறதில்ல. கண்டிப்பான முறையில் பாபா அவர்களுடைய துவாவை பெற்றுக்கொண்டு தான் இங்கிருந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இடம் கரெக்டாக இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மதுரை
மதுரையிலிருந்து மேலூர் வழியாக, மேலூரிலிருந்து சராசரியாக ஒரு 7 to 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த கீழவளவு அப்படிங்கிற ஒரு கிராமம் அமைந்திருக்கு. இந்த கிராமத்தில் வந்து கல்குவாரி பக்கத்தில் வந்து இந்த மலை, பாபா அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த மலை வந்து காணப்படுது. கீழே இருந்து பார்த்தோம்னாலே இயற்கை எழில் சூழ்நிலையுடன், மிகப்பெரிய ஒரு வெயில் தாக்கம்லாம் இல்லை, ரொம்பவே பசுமையாக ரொம்பவே அழகாக தான் வந்து இந்த இடம் வந்து காணப்படுது. பார்க்கவே வந்து கண்கொள்ளா காட்சியாக இந்த இடம் வந்து காணப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். பாபா அவர்களுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்க, அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இங்கே அவங்க அமர்ந்திருப்பாங்களாம். பல்வேறு மக்கள் இவர்களை நாடி வரும் பொழுது கையில் வந்து கீழே இருக்கக்கூடிய மண்ணை தான் எடுத்து வந்து கையில் வந்து கொடுப்பாங்களாம். ஏதோ நார்சா அப்படிங்கிற முறையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து கையில் கொடுப்பாங்களாம். ஆனால் பாபா அவர்களுடைய கையில் எடுக்கும் பொழுது மண்ணாக இருக்கக்கூடிய அந்த மண் அந்த நபரிடம், அந்த வரக்கூடிய அந்த நபரிடம் வந்து கையில் கொடுக்கும் பொழுது சர்க்கரையாக மாறிவிடும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நமக்கு வந்து தகவல் வந்து பதிவு செய்கிறாங்க. அதனால தான் வந்து மகானவர்களுக்கு சர்க்கரை பீர் வலியுல்லா அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அழைக்கிறாங்க. பாபா அவர்கள் வந்து அரேபிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும், மேலும் அவர்கள் வந்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக தென் தமிழகத்தை நோக்கி அவர்கள் வந்தார்கள் என்றும் இங்கே இருக்கக்கூடிய மக்களால், அனைத்து மக்களாலும் தெரியப்படுத்தப்படுது. இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னாக்க, ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் அவர்கள் இன்முகத்தோடு பணியாற்றினார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தகுந்ததாக வந்து கருதப்படுது. இங்கு ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் வந்து இங்கே வர்றாங்க. அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலாவினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு இங்கே வந்து சொல்லி செல்கிறாங்க. பாபா அவர்களுடைய துவாவை கிடைக்க பெற்று இங்கிருந்து முழுமையாக செல்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு கால் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது, அதனால் வந்து பாபா அவர்கள்ட்ட என்கிட்ட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அதனால் வந்து இங்கே வந்து பாபா அவங்கள்ட்ட வந்து வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கு வந்து எனக்கு அந்த கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பூரண நலமாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பதிவு செஞ்சாங்க. இன்னொருத்தவங்க வந்து உடல் ரீதியான முறையில் எனக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது, பாபா அவர்களினுடைய துவா பரக்கத்தை கொண்டு எனக்கு இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு காணப்பட்டு நான் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நான் கைகால் சுகத்தோட குடும்பத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான முறையிலையும் வந்து இந்த பதிவுகள் வந்து காணப்படுது. பாபா அவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம்ம தென் தமிழகத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியில் இருக்கக்கூடிய நத்தகர் தபலே ஆலம் பாதுஷா நாயகம் அன்னவர்களுடைய வரலாற்று குறிப்பு 1100 வருடங்கள், அதாவது முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு அலைஹி அஸீஸ் அன்னவர்களினுடைய வருகைக்கு முன்பாகவே, அன்னவர்கள் பிறப்பிற்கு முன்பாகவே அவர்கள் வந்து தென் தமிழகத்தை நோக்கி அவர்கள் வந்தாங்க. கரிகாலனுடைய ஆட்சி காலத்தினுடைய காலத்தில், அந்த அரசவையுடைய காலத்தில் நமது திருச்சி நத்தகர் தபலே ஆலம் பாதுஷா நாயகன் அவர்கள் வந்து தென் தமிழகத்தை நோக்கி பழமையான தர்கா அப்படின்னாக்க அந்த தர்கா வந்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கு மதுரையில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்திலும் சரி, மேலும் ராமேஸ்வரத்தில் ஏர்வாடி பகுதிகளிலும், இன்னும் தென் தமிழகத்தில் குஜராத், மகாராஷ்டிரா, பாம்பே போன்ற நகரங்கள் பல்வேறு இடங்களில் வந்து ஏர்வாடி சையது இப்ராஹிம் சுல்தான் ஷஹீது வலியுல்லா கத்தஸல்லாஹு அலைஹி அன்னவர்களினுடைய பின்தொடர்ந்து வந்த 3000க்கும் மேற்பட்ட சுஹதாக்களுடன் வந்தவர்கள் தான் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு வலிமார்களாக வந்து கருதப்படுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வலிமார்களினுடைய வரலாற்று குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 800 முதல் 900 ஆண்டுகள். காரணம் என்னன்னா, ஏர்வாடி பாதுஷா நாயகத்தின் அன்னவர்களுடன் சேர்ந்து வந்த சுஹதாக்கள். அப்படி பார்த்தா அப்படின்னாக்க, கோரிப்பாளையத்தில் அடங்கியிருக்கக்கூடிய சுல்தான் அலாவுத்தீன் வலியுல்லா, சுல்தான் ஷம்சுத்தீன் வலியுல்லா, சுல்தான் ஹபீபுத்தீன் வலியுல்லா, மேலும் அவர்களுடன் வந்த பல்வேறு சகாக்கள், மேலும் திருப்பரங்குன்றத்தில் அடங்கியிருக்கக்கூடிய சிக்கந்தர் அலி பாதுஷா, சிக்கந்தாமலை கத்தஸல்லாஹு அலைஹி அன்னவர்களும் அங்கதான் அடங்கியிருக்காங்க. அவர்களும் ஏர்வாடி பாதுஷா நாயகத்தும் அன்னவர்களுடன் வந்தவர்கள் தான். ஆனால் சர்க்கரை பீர் முகமது வலியுல்லா அன்னவர்கள் ஏர்வாடி பாதுஷா நாயகத்தையும் அன்னவர்களுடன் சேர்ந்து வந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. பல்வேறு மக்களால் இங்கே வந்து கூறப்படுகிறது. இங்கே வந்து தியானம் இருந்த இடமாக வந்து காணப்படுது. எவர் ஒருவர் இறைவனை நெருங்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர் தியானித்த நிலையில் இந்த உலகத்தை பொருட்படுத்தாது தியானித்தனுடைய நிலையில் இருந்தால் மட்டுமே வந்து இறைவனை நெருங்க முடியும் என்பது பல்வேறு இறை நேசர்களினுடைய வாழ்க்கை குறிப்புகளை கொண்டு நம்மால் அறிய முடிகின்றது. அப்பேற்பட்ட அந்த இறை தியானத்தில் மூழ்கி அல்லாஹுவினுடைய பல்வேறு பொருத்தத்தை பெற்ற மகானவர்களினுடைய தர்பாரில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, நமக்கும் பல்வேறு
பல்வேறு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நம்ம தர்பாரில் நிற்கிறோம், பாபா அவர்களுடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம். பாபா அவர்கள்ட்ட நீங்கள் உங்களுடைய நேர்ச்சிகள் எதுவும் இருந்தால் உங்கள் மனதில் நேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் நடந்து விட்டால் நேரடியாக பாபா அவர்களிடம் சந்தித்து செல்லுங்கள் என்று அன்புடன் கூறிக்கொள்கின்றேன். மேலும் இப்போ நம்ம அடுத்து துவா ஓதிட்டு யானபி பைத்து எங்கே போனாலுமே நம்ம யானபி பைத்து நம்ம ஓதுறது வழக்கம். கண்டிப்பான முறையில் யானபி பைத்து ஓதிட்டு நம்ம உள்ளே போகலாம். கேமரா உள்ளே கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற தெரியல, ஏன்னா நல்லா கருங்கும்னு காணப்படுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பாபா அவர்களுடைய முழுமையான துவா பரக்கத்து பார்க்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹத்தாலா கிடைக்க பெற்று தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் பாபா அவர்கள் இதில் நம்ம இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ். या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाह अलैकुम, अशरकल बदरु अलैना फतफा मिनहुल फुदूर मिसला हुस्निक मा रअयना कत्तु या वजह सुरूरी अंत शम्सुन अंत बदरुन अंत नूरुन फौक नूरी अंत यकसिरु वहाली अंत मिसबाह सुदूरी या हबीबी या मुहम्मद या अरूसल हाफिकैनी या मुअय्यद या मुमज्जद या इमामल किबलदैनी मर्रा वजहक यसअद या करीमल वालिदैनी हौलुक सफिल मुबर्र विरदुना यौमन नुशूरी अंत अफारुल कताया वदनो बिल मुबिकाती अंत सत्तारुल मसावी व मुकीलुल सराती या वलीयल हसनाती या रफी अद्दरजाती कफिरो अन्नी दुनूबी वफुली अन सय्यिआती अलिमु सिर्रे व अहफा मुस्तजीब बुद्दअवाती रब्बी इरहमना जमीआ बिजमीहि सालिहाती ला इलाहा इल्लल्लाह ला इलाहा इल्लल्लाह ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह रलियल्लाहु अन्ना अब्दुल कादिर रलियल्लाहु अन हौसिल अहलम रलियल्लाहु अन्ना अब्दुल कादिर रलियल्लाहु अन हौसिल अहलम रलियल्लाहु अन्ना अब्दुल कादिर रलियल्लाहु अन मुहय्यद्दीन सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली वसल्लिम أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلى هلرة سيدنا سكر بير محمد ولي الله قدس الله سره العزيز الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم نكون من الجاهلين ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب الموت وقنا عذاب المهر وقنا عذاب الآخرة وقنا عذاب الدنيا وقنا عذاب الميزان
ربنا ما خلقت هذا باطلا سبحانك وقنا عذاب النار رب آت نفسي خير من زكيها خير من زكاها أنت وليها مولاها أنت وليها مولاها أنت وليها مولاها اللهم انت ربي لا اله الا انت عليه توكلت وانت رب العرش الكريم ما شاء الله كان يعلم لا حول ولا قوه الا بالله العلي العليم أعلم أن الله على كل شيء قدير وأن الله قد أحاط بكل شيء علما اللهم اهدنا الصراط المستقيم اللهم اهدنا الصراط المستقيم اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين ربي هب لي حكمة والصالحين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل بكرمك هادية نازلة بركة شاملة مقبولة كاملة إلى روح سيدنا نبينا مولانا محمد النبي صلى الله عليه وسلم سيدنا قطب الله كتا سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه سيدنا فاطمة الزهراء رضي الله تعالى عنهما سيدنا حسن حسين رضي الله تعالى عنهما سيدنا عباس رضي الله تعالى عنهما سيدنا جعفر الصادق رضي الله تعالى عنهما سيدنا تميم الأنصاري رضي الله تعالى عنهما اللهم حج بيتك الحرام زيارة نبينا محمد نبي صلى الله عليه وسلم سيدنا قطب الله كتاب محبوب السبحاني مخشوق رحماني جنديل نوراني حوزنا محي الدين عبد القادر جيلاني قدس الله سرلذي سيدنا قطب الله كتاب درويش محي الدين ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الله كتاب بابا محي الدين ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الله كتاب سلطان محي الدين ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الله كتاب غوث محي الدين ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الله كتاب شيخ محي الدين ولي الله قدس الله سيدنا قطب الأقطاب سلطان هند الولي أجمير بابا چشتی حاجہ معین الدین چشتی رضی اللہ تعالی عنہم سيدنا قطب الأقطاب نجام الدين ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب جلال الدين ولي قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب ترك پانپٹ ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب التمس ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب يروادي سيد ابراهيم سلطان شهيد ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب ابو طاهر شهيد ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب سيد علي فاطمة قدسها سيدنا قطب الأقطاب نلا إبراهيم ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب عباس مدري شهيد ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب ڈاکٹر حکیم شهيد ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب يروادي سخدا کل روحي اجمعين سيدنا قطب الأقطاب رابعه ما قدسها سيدنا قطب الأقطاب رکاس ما قدسها سيدنا قطب الأقطاب سارا ما سورا ما قدسها سيدنا قطب الأقطاب كيلكري صدقة الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب وٹاسا ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب پلاک ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب سيدنا قطب الأقطاب سينيا ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب غوريپاليم سلطان علاؤدين سلطان سمتुद्दीन سلطان حبيبுद्दीन ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் அலி பாதுஷா சிக்கந்தாமலை قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب கீழவளவு சக்கரை பீர் முகமது ولي الله قدس الله سرلذي கீழவளவு சர்க்கரை பீர் முகமது ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب கீழவளவு சர்க்கரை பீர் முகமது ولي الله قدس الله سرلذي سيدنا قطب الأقطاب नाहो शाहुल हमीद मीरान कंजे सिवाई अब्दुल कादिर नाहूरी माणिक्यपुरी वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब सुल्तान आरिफीन यूसुफ दादा वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब सुल्तान बीवी कद्दसहा सैयदना कुतुब अलअक़ताब पापा और शेख अलाउद्दीन वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब मुत्तुपेटे शेख दाऊद वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब तिरुची नतहर वली तबले आलम बादशाह नायम कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब कुलिपट्टी महान शेख फरीद वली अल्लाह सक्करे बाबा कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब पल्लपट्टी शेख अब्दुल कादिर वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब कुतुबुद्दीन वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब वेडसुंदर अरब वली कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब इडयहोटे मौलाना हजरत कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब अरक्का समा कद्दसहा सैयदना कुतुब अलअक़ताब सैयदना कुतुब अलअक़ताब बेहम शाहिबा कद्दसहा सैयदना कुतुब अलअक़ताब टिप्पू सुल्तान वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब मोहम्मद याबरम जलवारी मकान तड़ाबड़ा औलिया सैयद इब्राहिम वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब सैयद शाह वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब बाबर शाह वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब हजरत लतीफ़ मौलाना कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब आट्रंगरे सैयद अली फातिमा शेख मोहम्मद वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब मुंबई हाजी अली वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब माउंट रोड वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब परंगिपेट्टை मुसा कादरी वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब बीवी अम्मा कद्दसहा सैयदना कुतुब अलअक़ताब मूसा कादरी वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी सैयदना कुतुब अलअक़ताब मापिள்ளை மீரான் वली अल्लाह शेख मोहम्मद वली अल्लाह कद्दस अल्लाह सल्लज़ी
சையதனா குதுபுலத்தா சுக்கான் சைமொழி இல்லா கத்தசல்லா சுலதி சையதனா குதுபுலத்தா கலிக்கு கம்பட்டி சூஃபி கஜரத் கத்தசல்லா சுலதி சையதனா குதுபுலத்தா சுல்தான் ஹிந்துல் வலி அஜ்மீர் பாபா சிஸ்தி கத்தசல்லா சுலதி சையதனா குதுபுலத்தா கௌகபில் ஹந்த ஹாஜா பஷீர் அஹமது பேர்னாம்பேட்டை ஒளியிலா கத்தசல்லா சுலதி சையதனா குதுபுலத்தா அஹமது மதனி கத்தசல்லா சுலதி சையதனா குதுபுலத்தா கமாலுதீன் ஆத்துரை ஆர்னிபா ஒளியிலா கத்தசல்லா சுலதி சையதனா குதுபுலத்தா அப்துல் காதர் பாவாஜி ராசிபுரம் ஒளியிலா கத்தசல்லா சுலதி சையதனா குதுபுலத்தா சையத் அலி பாவா தாமத்து பரக்காத்துஹு சையதனா குதுபுலத்தா சிஸ்தி பாவா தாமத்து பரக்காத்துஹு சையதனா குதுபுலத்தா ஃபாரூக் பாவா தாமத்து பரக்காத்துஹு அல்லாஹும்ம ஹஜ்ஜ பைத்திக்கல் ஹரம் ஜியாரத் நபினா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தனிமையாக கூட்டமும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இறை நேசர்களின் பிரியம் கொண்ட நன்மக்களாக எங்களை ஆக்கி தந்தருள்வாயாக. பிரியம் கொண்ட உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை அரமனை ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் மகானவர்களுடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் மகானவர்களுடைய முழுமையான துஆ பரக்கத்தோடு இங்கிருந்து செல்லக்கூடிய பாக்கியத்தினை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் மகானவர்களுடைய முழுமையான ஃபைஸ் பரக்கத்தோடு இங்கிருந்து செல்லக்கூடிய பாக்கியத்தினை தந்தருள்வாயாக. எல்லா மகானவர்களும் முழுமையான பிரியத்தோடு இங்கிருந்து செல்லக்கூடிய பாக்கியத்தினை தந்தருள்வாயாக. எல்லா இந்த உலக மக்கள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அந்த மகானவர்களுடைய பொருட்டினால் ஜின்னு ஷைத்தானுடைய கெடுதிகள் அனைத்து விட்டும் இரமனை காப்பாற்றுவாயாக. விசஜந்துக்களினுடைய தாக்கத்தை விட்டும் இரமனை காப்பாற்றுவாயாக. எல்லா இறை நேசர்களினுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக எங்களை இரமனை ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களையும் இறை நேசர்களினுடைய கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக. எல்லா அதற்குண்டான தகுதியானவர்களாக எங்களுடைய உள்ளத்தையும் எங்களையும் நீ ஆக்கி தந்தருள்வாயாக. எல்லா பரிந்துரை செய்யக்கூடிய இந்த இறை நேசர்களுடைய துஆவை முழுமையாக நீ அரமனை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களும் முழுமையான துஆவை பெற்ற வண்ணமாக இங்கிருந்து செல்லக்கூடிய பாக்கியத்தினை தந்தருள்வாயாக. இன்னும் யா அல்லாஹ் இங்கு யார் யாரெல்லாம் ஜியாரத் செய்ய வருகின்றார்களோ, இன்னும் யார் யாரெல்லாம் இங்கு நேர்ச்சை செய்து சென்று கொண்டிருக்கின்றார்களோ, இன்னும் யார் யாரெல்லாம் இங்கு கந்தூரி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்களோ அனைவர்களுடைய தேவை நீத்தும் நீ அறிவாய். யா அல்லாஹ் மகானவர்களினுடைய முழுமையான ஃபைஸ் பரக்கத்தை கொண்டு அனைவர்களுடைய தேவைகளையும் நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இஸ்லாமிக் தமிழன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மக்களுக்கும் யா அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தில் என்ன தேவை என்பதை நீ உணர்வாய். யா அல்லாஹ் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஹலாலாக்கி ஹாஜத்துக்கள் அனைத்தையும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் வலிமார்கள் சுகதாக்கள் நாதாக்கள் குத்துபமார்கள் அனைவர்களும் பொருட்டாலும் குறிப்பாக தர்வேஷ் முஹையீன் வலியல்லாஹ் ஹவுஸ்நாயகமன் அவர்கள் பொருட்டாலும் யா அல்லாஹ் குறிப்பாக இங்கு அடங்கியிருக்கக்கூடிய யா அல்லாஹ் கீழவளவில் அரங்கி மறைமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சக்கரை பீர் முகமது வலியுல்லாஹ் அன்னவர்கள் பொருட்டாலும் யா அல்லாஹ் எங்களுடைய எங்களுடைய தேவைகள் அனைத்தும் நீ ஹலாலாக்கி ஹாஜத்துக்கள் அனைத்தும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா ஹைரி ஹல்கி சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ் ஜியாரத்தை நம்ம செஞ்சுட்டோம். நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல ஜியாரத்தில் உங்களுடன் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. உங்களுடைய கமெண்ட்ஸ்களை கீழே பதிவு செய்யுங்க. அடுத்தடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் துஆ செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.